ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு எல்லாரையும் பார்த்து. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க வீட்ல புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வாங்கியிருக்கோம். எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா அது எல்லாரும் யூஸ் பண்றீங்களான்னு தான் தெரியல. ஆனா நான் இப்பதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு காட்டட்டுமா? வாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க. இதுதான் எங்க வீட்ல யூஸ் பண்ற புது ப்ராடக்ட். பாத்திரம் கழுவுற மிஷினு. எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றீங்களா? எல்லாரும் எப்பல யூஸ் பண்றீங்க? இப்போ இந்த பாத்திரம் விளக்குற மிஷினு, அடுத்தது துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் வேலையை பார்க்க போகுது. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க போனை பார்த்துட்டு? அது ஒண்ணும் இல்லைங்க, லைவ் போட்டேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக நீங்க செய்யறது எல்லாத்தையும் போட்டேங்க, அவ்வளவுதான். ஃபன்னுக்காக போட்டியா? என் பண்ணுக்காக போடா. அறிவு இல்லை கொஞ்சம் கூட உனக்கு? என் கூட வேலை செய்யலாம் பார்த்தா நினைப்பாங்க. வாஷிங் மிஷின்ற, துணி துவைக்கிற மிஷின்ற, உன் லைஃப் இருக்க என்னென்ன பிடிக்கும் நீ? என்ன நீங்க இவ்வளவு ஓவரா பேசுறீங்க? சும்மா ஏதோ ஃபன்னுக்காக தானே போட்டேன். ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? செய்யறத செஞ்சுட்டு மூஞ்சி பிடிச்சிட்டு அழுகுற மாதிரி நடிப்பியா? இன்னொரு தடவை வீடியோ எடுக்கிறத நான் பார்த்தேன், தொலைச்சு கூட தொலைச்சு. மா, சாரிம்மா, உண்மையிலே தெரியாமல் சொல்லிட்டேன். ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், மனசை வச்சுக்காத. கோவத்தில் வந்த வார்த்தை தான், உண்மையிலே மனசுலேருந்து நான் பேசவே இல்லை. ப்ளீஸ் சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கையை விடுங்க. சொன்ன கேளுங்க, கையை விடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாக தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. சாரி. சரி, டம்ளர் கொடுங்க. இருக்கட்டும், பால் தான் பிடிக்காது, காஃபி பிடிக்கும். மூதேவி, கோவத்துல விஷத்தை கலந்துட்டேன், கொடுங்க.